வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம். ஒரு சில நண்பர் கேட்டிருந்தாங்க, பாவம் செய்தால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு. பாவம் அப்படின்னு எதை சொல்றது அப்படின்ட்டு பார்க்கணும். முதல் தந்திரத்தில் அவர் நம்மளுடைய வினையின் பயனாக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். கர்ம வினை அது இந்த பூமியில மட்டும் இல்லை, ஏழு உலகத்துல நல்லூழி 5 அப்படிங்கிறாரு. மனிதர்கள் வாழக்கூடிய இன்னும் வேறு பூமி இருக்குது அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படித்தான் என்னுடைய புரிதலில் இருக்குது. முதல் பாடல் முதல் தந்திரத்துல விண்ணின்று இழிந்து அப்படின்னா வானத்திலிருந்து இறங்கி அப்படின்றார். இந்த உயிர்கள் எல்லாமே வானத்திலிருந்து தான் இறங்குது. இங்கே நம்ம ஒரு கர்ப்பப்பையில் வளர்றது உருவம் மட்டும்தான். உருவம், அந்த உருவத்தில் உயிர் வருது. அந்த உயிருக்கு 3 தன்மைகள் ஏற்கனவே பார்த்தோம். உருவமாக இருக்குது இந்த அடையாளம், அருவமாக இருக்குது, அருவுருவமாக இருக்குது. இந்த 3 தன்மையும் இறைவனுடையது. சிவம், அந்த ஃபோர்ஸ், எனர்ஜி, அதான் ஆன்மா. இந்த 3 தன்மையில் நம்ம இப்போ இந்த உருவத்தை மட்டுமே வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உருவத்துக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த உயிர் 3 நிலையில் இருக்கக்கூடியது. இது முதல் நிலை, நம்ம கண்கூட பார்க்கறது இந்த உருவம். இதெல்லாம் காண்பவை எல்லாம் கற்பனை அப்படிங்கிறார். ஆணு பெண்ணு அலி அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன், பாருங்க பார்க்காதவங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாவங்கள் செய்தால் புண்ணியங்கள் செய்தால் என்ன அப்படின்றது ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம். நம்ம இங்கே செய்கிற பாவம் மட்டும் இல்லை, புண்ணியம் மட்டும் இல்லை, அந்த போன பிறவியில் இந்த மாதிரி என்னென்னலாம் செய்தோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே பிறவி அமையுது. அதை சரி செய்கிறதுக்காக வேண்டி அவர் இறைவன் வகுத்து கொடுத்த நியமம் அப்படின்ற ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது. அந்த சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு 4 பாடல்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும், அறத்தோட வாழ வேண்டும், தவத்தோட வாழ வேண்டும். அறத்தோடையும் தவத்தோடையும் வாழ்ந்தால் வானவர் நாடு வழி பிறந்திடும் அப்படின்றதும் அவை. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, கூணு குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. அந்த மாதிரி அதெல்லாம் பிறந்ததுக்கிறவும் ஞானமும் கல்வியும், அறிவும் கல்வியும் நயத்தல் அரிது. அதை தானமும் தர்மமும் செய்தல் அரிது. அந்த மாதிரி தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி பிறந்திடும் அப்படிங்கிறார் அவை. இவரு அதை தான் சொல்றார். இது காலத்தால் அறியப்படாத நூல், வேத நூல். தமிழில் இருக்கிறது. வடமொழியில் சான்ஸ்கிரிட்டில் இந்த மாதிரி பதஞ்சலி 4 பேர் 4 மொழிகளில் சொல்லியிருக்கலாம். தமிழில் இருக்கிறது திருமந்திரம். முதல் தந்திரத்தில் இந்த மாதிரி ஆக்சுவலாக இது நம்ம ஞானம் நம்ம பார்த்தோம். 4 வகையான ஞானம். இந்த ஒரு மனிதன் வாழ்வதற்கு, இந்த உருவம் வளர்வதற்கு, இந்த உருவத்தை வச்சு இந்த நம்ம இந்த பூலோகத்தில் இந்த சொசைட்டியில் வாழ்வதற்கு தேவையான அறிவு, அதுதான் விஞ்ஞான அறிவு. இந்த விஞ்ஞான அறிவை வச்சு மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அஞ்ஞானம் இருக்குது, எஞ்ஞானம் இருக்குது, மெய்ஞானம் இருக்குது அப்படின்ட்டு கழிஞ்ச வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அஞ்ஞானம் அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எஞ்ஞானம் அப்படின்னா யக்யம், அதுதான் குண்டலினி. அதை நம்ம மேலே கொண்டு விந்து நாதம், அந்த லைஃபு யக்ஞானம். அதுதான் யக்ஞானம். யக்யம்னால தீ, தீன்னு கூட வச்சுக்கலாம், நந்தின்னு கூட வச்சுக்கலாம். மெய்ஞானம் சொன்னால் சிவத்தோட போய் சேரது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையில் பார்க்கும்போது கொல்லாமை அப்படின்ற இதில் சும்மா தலைப்பெல்லாம் இதை பார்க்க வேண்டாம். அந்த நான் இதுக்கு 197வது பாடலில் பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும்
உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே. என்னதான் வந்து பூஜை புனஸ்காரம் நம்ம வந்து பண்ணினாலுமேவும் அதையங்காட்டில் வந்து தீபம் நற்றார் நடுக்கற்று தீபமும் சித்தமும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்து நடுவு நின்றார்கண்டி காண ஒண்ணாது அப்படின்பாரு. நம்ம வாயு போயிட்டு இந்த மனசு வந்து அதை இயக்குது. அது வந்து ஆடாமல் அசையாமல் நேராக நிறுத்துறது தான் மெடிடேஷன். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து வர்றது பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுதான் வந்து இங்கே உச்சியில் அமர்றது அப்படின்ற சொல்லிட்டு, கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வழிக்கயிற்றால் கட்டி செல்லிடு நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொலை பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நரக வாயில் அதில் வந்து தீ வழியாக தான் போகணும். அந்த மாதிரி இந்த மீனிங் 198வது பாடல். 199ல் பொல்லா புலாலை நுகரும் புலையரை. இந்த மாதிரி புலால் உண்ணுவரெல்லாம் புலையர் அப்படின்று ஒரு சொல்கிறாரு. புலையரை எல்லாரும் காண யமன்றன் தூதுவர் யம தூதர்கள் வந்து செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் இழுத்து செல்வார்கள், மல்லாக்க தள்ளி இழுத்து செல்வார்கள் அப்படின்றாரு. ஸோ கொல்லாமை வந்து கொலை செய்யக்கூடாதுன்றாரு. அதில் புலால் உண்ணக்கூடாதுன்றாரு. கொலையே களவு காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி. இது வந்து இயமம் என்னும் சட்டத்திட்டம். இது ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாது நம்மளுடைய இது மாதிரி இந்த மலையான பாதகங்களை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்த பின் பஞ்சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானாந்த திருத்தலே. இந்த அறிவை திருத்தி இந்த மாதிரிலாம் வாழ்ந்தா அதான் சிவஞானம். அடுத்த இதில் வந்து இதான சொல்கிறாரு, ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே காத்தமனையாலை காமுறும் காளையர் காய்ச்சப்பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பளத்துக்கு இடற்றுவாரு. இங்கே வந்து ஆத்தமனையால்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குண்டலினி வாயு. இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற வாயு இதை வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபார்மாக இருக்கிற ஸ்பேமு அதை வந்து கேசியஸ் ஃபார்மாக மாற்றி மேலே வர்றது தான் அக்னி யக்யம். அது பார்த்துருந்தோம். இந்த மாதிரி மேலே கொண்டு போகிறத பற்றி தான் சொல்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு முதல் மனைவி பெண். அதை வந்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய சுகம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு. தினம் தினம் வந்து நம்ம வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் களத்தை பயிர் எல்லாம் செய்யணும் உண்டு. பட் வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. தாம்பத்திய உறவுக்கு அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை தான் சொல்கிறார் அவர். அடுத்த பாட்டில் அந்த பாடலில் தொடர்ச்சி 201 202வது திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தம் என்றெண்ணி அறையில் புதைத்து. இங்கே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போகும்போது நம்மளுக்கு சக்திகள் கிடைக்கும். அது வந்து மாங்கனி போல் உள்ளது, சுவையாக இருக்கத்தான் செய்யும். அதை வந்து அர்த்தம் அப்படின்னா இது வந்து பொன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டு பொருத்தமில்லாத புளிமாங்கொம்பு ஏறி இந்த மாதிரி வந்துட்டு சித்து விளையாட்டுகளில் கிடைக்கக்கூடிய புளியம்பழம் போல் இது இருக்கக்கூடிய அது மேலே உச்சியில் போயிட்டு இப்போ பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போகாத அப்படிங்கிறார். அதுதான் கருத்தறியாதவர் காலற்றவாறு. காலற்றவார்னா அதான் வந்து குண்டலினி வாயு பிராணன் அபானன் மேலே கொண்டு போய் யக்கியத்தில் வளர்க்காதவங்க. அதுதான் அது காலற்றவாறு. திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அர்த்தம் என்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புளிமாங்கொம்பு ஏறி கருத்தறியாதவர். இந்த மாதிரி அல்லாதவர் காலற்றவாறே. அவங்க வந்து இந்த குண்டலினி வாய் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி அவங்களுக்கு ஒன்றுமே அது இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தையாலும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகிறாரே. புரிஞ்சுக்கோங்க, இது காமத்திலையும் வயப்பட்டு அந்த மாதிரியும் போய்கிட்டு இருக்கிறவங்க. அதாவது இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதல் மயலுருவார்கள். இது ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வச்சு கண்ணாடி போல் கலந்து நிற்கக்கூட மின்மினி பிச்சு போல் நம்ம வந்து தேகத்தை பார்க்கலாம். ஒளி தேகம் அதுதான். அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காமத்தை வசப்படுகிறது கொலை களவு கல் காமம் மலையான பாதகம் இதெல்லாம் நீக்குனா நம்ம சிவனடி சேர்வது உறுதி. இந்த வகையில் தான் வந்து பாவம் புண்ணியம் அப்படின்ட்டு 2 இருக்குது பூமியில். அந்த 2ஐயும் நம்ம வந்து
ஒரு அறிவு நண்ணும் பொழுது அறிவார்கள் ஞானிகள், சில ஞானிகள் அந்த மாதிரி எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறம் அண்ணல் இருப்பிடம் கண்டுகொள்வீரே அப்படிங்கிறார். இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இது ரெண்டையும் சரி செய்துட்டு அதுக்கப்புறம் அண்ணல் இருப்பிடம், அண்ணல் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி, அதை நம்ம பார்த்தோம். அருட்பெருஞ்சோதினா என்ன மீனிங் அப்படிங்கிறதுல வரும். ஃபஸ்ட்டு 2வது பாடல்லையே கடவுள் வாழ்த்திலே சொல்லிடுறாரு அந்த ஜோதி என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பேரறியாத பெரும் சுடர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அண்ணல் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி, அந்த அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே அப்படின்ட்டு வருது. ஸோ இது மாதிரி பாடல்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10-20 பாடல்கள் இருக்குது. அக்னி காரியம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தனர் ஒழுக்கம், அந்தனர் ஒழுக்கம்னா இந்த மாதிரி வந்து தவத்தோடு வாழ்கிறவங்களை எப்படி வாழணும், அவங்க தான் வந்து பிராமணர்கள். இந்த மாதிரி பிராமணர்கள் அல்லாதவர்கள் யார், குலத்தால் சொசைட்டியில் ஜாதி அல்ல இது, இந்த மாதிரி வருது. இந்த இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180லேருந்து ஒரு 300 பாடல் வரைக்கும் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் படிங்க, பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் படிக்க 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 புரியும். அதான் வந்து அது ஆரம்பிக்கிறதுலே இந்த பாடலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 190வது பாடல் பார்த்தீங்கன்னா, வேங்கடநாதனை வேதாந்த குத்தனை வேங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாமறியாரே 190வது பாடல். இதுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே. ஸோ அந்த இது வேங்கடம் இதுக்கு போட்டிருக்கான வீடியோக்கள். அது வந்து அதான் வந்து ஒரு அபிராமி பட்டர் உச்சி திலகம் உணர்வு உடையவர்களுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்புறம் அப்பர் பெருமான் வந்து இந்த வயிற்று வலி பதிகம்னு எல்லாரும் படிச்சுட்டு இருக்கணும், அது தவறு. இது வயிறுனா இங்கே நடக்கக்கூடிய கர்ப்பம், ஆண் பெண் பிராணன் அபானன் சேரக்கூடிய சுழுமுனை நாடியை உருவாக்கக்கூடிய 2வது சுவாசம் உருவாக்கக்கூடிய இடம், அதுதான் வயிறு வலி அப்படின்ற பதியம் பாடல், முதல் பாடல் அப்பர். இந்த இது எல்லாருமே இவரும் அதான் இது ஆரம்பத்திலேயும் வந்து அந்த விண்ணின்று இழைந்து விடைக்கு ஈடாக மெய்கொண்டு அப்படின்ட்டு ஆரம்பித்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இப்படி தான் வாழணும், அறத்தோடு வாழணும், தவத்தோடு வாழணும். வாழ்ந்தால் இறைவனடி சேருவது உறுதி. இன்றைக்கி ஒரு சின்னதாக வந்து என்ன அப்படின்னு பார்க்குறக்கா வேண்டியதான் நிறைய பாடல்கள் இருக்குது, நீங்களும் படிங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும், திருமந்திரம் படிக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதான் என்னுடைய வீடியோக்கள். பாருங்கள். எப்பொருள் யாரோ கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி நண்பர்களே.